எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட பதிவில் ஜகத்குரு மகாத்மியம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம். நேத்திக்கு பதிவு நம்ம பார்த்துருந்தோம். புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்த சிவகுருவும் ஆரியாம்பிகையும் தங்களோட குலதெய்வமாக இருக்கக்கூடிய திரிஷூர் வடக்குநாதர் கோவிலுக்கு போய் பஜனம் அப்படிங்கிற விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. 45 நாட்கள் அந்த கோவில்லையே தங்கி விரதம் இருந்து அந்த கோவிலில் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அங்கேயே கிடைக்கிற பிரசாதத்தையும் சாப்பிட்டுண்டு கோவில்லையே படுத்து தூங்கி மறுபடியும் காலையில் அப்படி கோவில்லே இருந்து இதே மாதிரி 45 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பஜனம் அப்படிங்கிற முறை. அப்படி சிவகுருவும் ஆரியாம்பிகையும் அந்த பஜனம் அப்படிங்கிற வழிபாட்டை மேற்கொள்ள போகிறா. அதுக்கு முன்னால் நம்ம நேத்திக்கு பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். திரிஷூர் கோவிலில் ரொம்ப விசித்திரமான ஒரு வழக்கம், அதாவது அந்த கோவிலுக்கே உரிய ஒரு சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் அடியேன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மற்ற கோவில்களில் அர்ச்சகர்கள் பூஜை நேரத்தில் பகவான் சந்நிதியில் இருப்பா. அதுக்கப்புறமா பூஜை முடிஞ்ச உடனே நட சாத்தின உடனே அவ வீடுகளுக்கு போயிடுவா இல்லையா? அப்படித்தானே நம்ம எல்லா கோவில்கள்லையும் அப்படிதான் இருக்கும். சபரிமலையிலையும் அந்த மாளிகைப்புறத்துலையும் மட்டும் அந்த ஒரு வருஷம் அந்த மேல் சாந்தியா இருக்கிறவா அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா இந்த திரிஷூர் கோவில்ல, வடக்குநாதர் கோவில்ல ரொம்ப விசித்திரமான ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, அர்ச்சகர்கள் அங்கே பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள் இருக்காளே, வழி வழியாக தானே பூஜை பண்ணிட்டு வரா. அந்த கோவிலை விட்டு வேற எங்கேயுமே போகமாட்டாளாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு இது கேட்கறதுக்கு. இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். கோவில்லையே, இந்த கோவிலுக்குள்ளேயே, அந்த காம்பவுண்ட்குள்ளேயே அவளுக்கு வீடுகள் இருக்குது. அதிலே தான் இருப்பாளாம். அங்கே மடியாக குளிச்சுட்டு பகவானுக்கு பூஜை பண்ண வருவா. அங்கே கைங்கரியம் எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு, அந்த காம்பவுண்ட்குள்ளேயே இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிடுவாளாம். அந்த கோவிலை தாண்டி அவள் வேறு எங்கேயுமே போகமாட்டாளாம். இது ரொம்ப விசித்திரமான வழக்கம். அப்படி பார்த்தோம்னா வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியவே தெரியாதான். அந்த 4 சுவத்துக்குள்ளே தான் பகவான் கூடவே இருந்து, பகவான்கிட்டே இருந்து, பகவான் கூடவே கைங்கரியம், அப்படி பகவானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு ஆத்ம சமர்ப்பணமாக இருக்கக்கூடிய அந்த வழிமுறை இந்த திரிஷூர் வடக்குநாதர் கோவில் அர்ச்சகர்கள் இன்றைக்கும் கடைப்பிடிச்சுட்டு வரா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பஜனம் இருக்கிறவா அந்த 45 நாட்கள் தான் கோவிலுக்குள்ளே இருப்பா. ஆனால் அர்ச்சகர்கள் அவளோட ஆயுட்காலம் முழுக்க அந்த கோவிலை விட்டு வேற எங்கேயும் போவே மாட்டாளாம். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த வடக்குநாதர் கோவிலுக்குள்ள இந்த சிவகுருவும் ஆரியாம்பிகையும் ரொம்ப ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் சரணாகதியோடையும் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு பஜனம் இருக்க ஆரம்பிக்கிறா. எப்படி இருக்காளாம், தூக்கத்துல கூட அவளுக்கு நமசிவாய மந்திரத்தை தவிர வேற எதுவுமே, வேற எந்த சிந்தனையும் இல்லை. நமக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே, 45 நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறமும் பலன் கிடைக்கலன்னா என்ன பண்ணா, எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த பாசிட்டிவாக நினைக்கிறோமோ இல்லையோ, நெகட்டிவாக நினைக்கிறதுக்கு 100 கேள்வி வரிசையாக நம்மக்கிட்ட இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான். ஏதாவது ஒன்று எக்ஸாம் எழுதினோம் அப்படின்னா, ஒருவேளை மார்க் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது, இதில் பாஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, வேலை கிடைக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த நெகட்டிவ், அந்த தாட் இருக்கே, நெகட்டிவ் தாட் தான் நமக்கு முதல்ல வருது. அது வரப்படாது அப்படின்னா இன்னும் என்ன பண்ணணும்னா, அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். எதை அபியாசம் பண்ணணும்? பக்தி அபியாசம் பண்ணணும். ஏன்னா அர்ஜுனனுக்கே இந்த விஷயம் வந்தது. கிருஷ்ணர்கிட்ட கேட்டாராம், முட்டின்ட்டு கேட்டாராம், கிருஷ்ணா நீ பக்கத்தில் இருக்கும்போதே என் மரமண்டைக்கு சில விஷயங்கள் எட்ட மாட்டேங்கிறது. நீ பக்கத்தில் இருக்க, நீ பகவான், நீ
நீ பகவான்கிறது புரியறது. ஆனாலும் சில நேரம் இருக்கே, மனசு இருக்கே, அது களைச்சு போயிடுறது, சலிச்சு போகிறது. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா, அப்படி வராமல் பக்தி பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ணணும்னு சொல்லுன்னு உடனே அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், அபியாசம் பண்ணு, பக்திங்கிறத பயிற்சியாக பண்ணிகிட்டே வா. அப்படி பழக 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இருக்கே அது உனக்கு கட்டுப்படும். எப்படி யானையை பார்த்தோம்னா தெரியும், சின்ன யானையாக இருக்கும்போது சங்கிலியில் கட்டி வைப்பா, பெரிய யானையாக எடுத்துனா அதை கயிற்றுல கட்டி வைப்பா. வாஸ்தவமாக பார்த்தா பெரிய யானையை தானே சங்கிலியில் கட்டணும். ஆனால் அது என்ன லாஜிக் அப்படின்னா, சின்னதாக இருக்கும்போது அதை சங்கிலியில் கட்டும்போது என்ன ஆகுமாம், அந்த சங்கிலியை உடச்சி பார்க்குமாம், உடைக்க வராது. ஓ, நமக்கு அவ்வளோதான் பலம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி அது என்ன பண்ணிவிடுமாம், அதை இழுக்கிறத விட்டுடும். அப்படி விட்டதுக்கு அப்புறமா அது அந்த பாகனுக்கு தெரியும். அதுக்கப்புறமா அது கயிறு கொடுத்து கட்டி போடுவானாம். அப்போ அந்த யானை என்ன நினச்சிக்குவான், இதுவும் சங்கிலி மாதிரியே வெயிட்டாக இருக்கும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பெரிய யானை நினச்சிக்குமா. அது ஒரு இழுத்ததுன்னா வந்துடும் அந்த கயிறு. ஆனால் அது அதுக்கு தெரியாது. அது மாதிரி இது எதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே பக்தியிலையும் சரணாகத்திலையும் பாசிட்டிவாக இருக்கிறதுலையும் நம்ம மனசை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக ஆனதுக்கப்புறமும் நம்மளோட மனம் இருக்கே அது அந்த சங்கிலி அறுத்துண்டு ஓடாது. சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம மனம்ங்கிற யானையை பக்திங்கிற சங்கிலியில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, அது பெருசானதுக்கப்புறமும் அந்த பக்திங்கிறதுலே இருக்கும், விலகி ஓடாது. அது மாதிரி தான் இப்போ இந்த தம்பதிகள் இருக்காளே, அவ விழிப்பிலையும் தூக்கத்திலையும் அபிராமி பட்டர் சொன்ன மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னைன்னு பாடினாரே, அதே மாதிரி பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காளாம். எப்படி நம்ம ஒருத்தருக்கும் பக்தி இருக்கணும், எப்படி நம்ம நாக்கு பகவானோட நாமத்தை ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்பர் பெருமான் ரொம்ப அழகா நமசிவாய பத்து அப்படிங்கிற அந்த பாசுரத்தில் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். நம்ம அதை பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா ஜெகத்குரு மகாத்மியம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை தீர்ந்தடி பொருந்த கை தோழ, மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை தீர்ந்தடி பொருந்த கை தோழ, நாப்பினை தழுவிய நம சிவாய பத்தும் ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே, நாப்பினை தழுவிய நம சிவாய பத்தும் ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. ரொம்ப அழகாக சொல்கிறாராம், பகவானோட சரீரம் இருக்கே அதில் ஒரு பாதி யார் பிடிச்சுருக்கா அப்படின்னா அம்பாள் பிடிச்சுருக்காளாம். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன், அந்த சரீரத்தை கெட்டியாக அம்பாள் பிடிச்சுருக்காளாம். பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ, சரி பகவானோட பாதங்கள் இருக்கே அதை யார் பிடிச்சுருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த அர்ச்சனை பண்ண பூக்கள்லாம் இருக்கே அதெல்லாம் பகவானோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சுருக்கான். அது மாதிரி அம்பாள் பகவானோட சரீரத்தில் பாதி அப்படி பிடிச்சுட்டு இருக்காளே, அது மாதிரியும் அர்ச்சனை பண்ணின பூக்கள் பகவானோட பாதங்களை பிடிச்சுட்டு இருக்கே, அது மாதிரியும் நம்மளோட நாக்கு எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னா அடுத்தது சொல்ற, நாப்பினை தழுவிய நமசிவாய பத்தும், பகவானோட நாமம் இருக்கே, நமசிவாய நாமம் இருக்கே, அதை நம்ம நாக்கு கெட்டியாக பிடிச்சுக்கணுமா. நம்ம நாக்கு சதா அந்த நமசிவாய மந்திரத்தையும் நமசிவாய பத்து அந்த 10 பாசுரங்களையும் இதை கெட்டியாக பிடிச்சுட்டு அப்படின்னா, அதுக்கப்புறமா அப்படி பண்ணி பகவானை சரணாகதி பண்ணி தொழக்கூடியவாளுக்கு
ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் அவளுக்கு இடுக்கண் அப்படிங்கிற அந்த துன்பம் எதுவுமே வராது. அது பகவான் பார்த்துப்பார். அதுக்கப்புறமா அப்போ என்ன பண்ணுவாராம், பகவான் பக்தர்களை கெட்டியாக பிடிச்சிட்டுருவாராம். அதுதான் நம்ம நாக்கு எப்போ நமசிவாய மந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறதோ அப்போது பகவான் பார்ப்பாராம், ஓ இவன் நம்ம பக்தனாச்சே, நம்மளே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கானே, அப்போது நம்ம இவனை கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு பகவான் இறங்கி வந்துடுவாராம். அது மாதிரி இந்த பஜனம் இருந்த தம்பதிகளுக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சுன்னு வரலாம். லோகக்ஷேமமாக எல்லாரும் நன்னா இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு பதிவு நிறைவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.